शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। सर्ववेदान्तसिद्धान्त गोचरं समगोचरं गोविन्दं परमानन्दं तत्त्वं प्रणतोऽस्म्यहम्. ஹலோ, விஷயம் கேட்ட 9 கேள்வியில விவேகத்தை பத்தி இப்ப பேசியிருக்காரு. நித்யானித்திய வஸ்து விவேகா அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டு வரும்போது அதுல அன்னமய கோஷத்தை பத்தி விசாரமா பேசினார். அன்னமயம் அப்படின்றது இந்த உடலை குறிக்கிறது தான். அன்னத்தினாலேயே வளர்ந்து இது அன்னமாகவே போகின்ற காரணத்தினால் அன்னமயமாகவே இந்த உடல் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உடல்ல இருக்கிற மஜ்ஜா, கொக்கு, அஸ்தி இதெல்லாம் ரொம்ப நீச்சமா இருக்கிறதுனால அந்த ஆத்மாவோ பியூரான ஆத்மா, நிர்மலம் நிஷ்கலம்லாம் சொல்லியிருக்கிற ஆத்மாவா இந்த உடல் இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. இந்த உடலானது ரொம்ப திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால அதுல அகம் என்ற அபிமானத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அடுத்தது அதை முடிச்ச உடனே இப்போ பிராணமய கோஷத்துக்கு போறாரு. பிராணமய கோஷம்னா என்ன அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே தத்துவபோதால பார்த்துக்கோம். பிராணமயா அஹா அப்படின்னாக்க பிராணாத்தியாகா, பிராண அபான தியான உதான சமானம்னு 5 வாயுகள். பிராணாத்தியாகா பஞ்ச பிராணங்கள், பஞ்ச வாயவகா இதெல்லாம் ஒரு வாயு, 5 வாயுகள். சரீராந்த சஞ்சாரி வாயு அப்படின்னு இருக்கு. இந்த வாயுவா இருக்கிறவர் பஞ்ச பிராணனா இருக்கார் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பஞ்ச கர்மேந்திரியாணி, வாகாதி பஞ்சகம், வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள். இதெல்லாம் சேர்ந்ததுதான் பிராணமய கோஷகா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். இந்த பிராணமய கோஷகா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் விசாரமா சொன்னார். ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம் மத்தியே இந்த பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம் அப்படின்னு இருக்கக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸுக்கு நடுவுல இந்த ஆகாசத்தினுடைய ராஜச அம்சத்தினால முதல்ல பிரம்ம எப்படி இருக்குதுன்னா தனியா நிஷ்கலமா நிர்குணமா இருந்தது. அது கூட மாயாசக்தி சேர்ந்தது. சக்தியானது தனியா இயங்காது. சக்தி இப்போ ஒருத்தர் எழுத்தாளர் இருக்காருனாக்க அவர்கிட்ட எழுத்துற சக்தியை பிடிக்க முடியாது. எந்த சக்தி யாரை சார்ந்து இருக்கோ அவர் தான் எழுத்தாளர். ஒரு பாடகி இருக்கா அப்படின்னாக்கா பாடும் சக்தி அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பாடும் சக்தியை அவளையும் பிரிக்க முடியாது. அவளை சார்ந்துதான் அந்த சக்தி இருக்கும். அந்த சக்தின்றது தனியா என்னைக்குமே இயங்காது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம் மாயாசக்தி அப்படின்னு சொன்னா அந்த மாயாசக்தி யாரையாவது சார்ந்துதான் இருக்கணும். எதை சார்ந்து இருக்கு அப்படின்னாக்க பிரம்மத்தை சார்ந்துதான் அந்த மாயாசக்தி இருக்கு. அந்த மாயாசக்தி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்லயே பார்த்தோம். இது எப்படி இருக்குன்னா சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, திரிகுணாத்மிகாவா இருக்கிறது தான் மாயே அப்படின்னு சொன்னோம். அதுல சத்துவகுணம், ரஜோகுணம், சமோகுணம் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. இந்த பிரம்மமும் மாயையும் ஒன்னா சேர்ந்ததுனால சிருஷ்டி உண்டாச்சு. சிருஷ்டி உண்டாச்சதுனால என்ன ஆச்சுன்னாங்க அதுல இருக்கிற சாத்விகமான அம்சத்தினால ஞானேந்திரியங்கள்லாம் உண்டாச்சிருக்காங்க. ஞானத்தை கூட ஏன்னா சத்வாத் பஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கனால சத்துவ குணத்துக்கும் ஞானத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. ரஜோ குணத்துக்கும் செயலுக்கும் கனெக்ஷன் இருக்கு. சமோ குணத்துக்கும் சமாதம், சோம்பேறித்தனம், நித்ரா இதெல்லாம் சமோ குணத்துடைய காரியங்கள் இப்படி இருக்கு. இதுல ரஜோ குணத்தோட சேர்ந்தது இந்த 5 எலிமெண்ட்டும் பஞ்சீகரணம் ஆகும் பொழுது அந்த ஆகாசத்தினுடைய ரஜோ குணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னாக்க வாகிந்திரியம் உண்டாச்சு. வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரியங்கள் உண்டாச்சு. இதெல்லாம் பேரே நம்ம கர்மேந்திரியம் கொடுத்ததுனால கர்மாவை பண்றதுதான் இந்த இந்திரியங்களுடைய வேலை. கர்மா அப்படின்ற ராஜசமான ஒரு வேலை. அறிவக்கூடிய செயலா இருந்தது ஆனால் சத்தத்துல வரும். இது செயல் புரியறதுனால இது கிரியாசக்தி. ஞான சக்தியா இருந்தா சத்துவகுணத்தினால வருது. கிரியாசக்தினால இந்த வாகாதி பஞ்சங்கள்லாம் வாகாதி பஞ்ச கர்மேந்திரியங்கள் உண்டாச்சு. இதுல ஆகாசிய ராஜசாட்சாது வாகிந்திரியம் சம்பூதம் அப்படின்னு போட்டோம். ஆகாசத்தினுடைய ராஜச அம்சத்தினால வாக்குன்னு ஒரு இந்திரியம் எல்லாருக்கும் வந்தது. வாக்கு வாயுனுடைய ராஜச அம்சத்தினால
பாணி கை அப்படின்னு ஒரு இந்திரியம் வந்தது நமக்கு. வா பாணி பாத வாயு உபஸ்தம். பாணின்னு ஒரு இந்திரியம் வந்தது. பாணின்னா அர்த்தம்னு அர்த்தம், கை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பயனுடைய ராஜச அம்சத்தினால வந்தது பாதம்ன்ற அர்த்தம், கமனம். பாதம்ன்ற ஒரு இந்திரியம் வந்து அதனால உண்டாச்சு. ஜலத்தினுடைய ராஜச அம்சத்தினால உபஸ்தேந்திரியம் வந்தது. பிருத்திவியினுடைய ராஜச அம்சத்தினால புதேந்திரியம் வந்தது, பாணியை எக்ஸ்கிரீஷன் பண்ணக்கூடிய ஒரு இந்திரியம் வந்தது. இப்படி இதனுடைய ராஜச அம்சத்தினால இதெல்லாம் வந்தது. தனித்தனியா உண்டாகும் போது இப்படி பார்த்தோம், அது ஆகாசத்துக்கும் வாக்குக்கும் கனெக்ஷன், வாயுக்கும் கைக்கும் கனெக்ஷன், மண்ணிக்கும் பாதத்துக்கும் கனெக்ஷன், பயருக்கும் ஜலத்துக்கும் உபஸ்தேந்திரியத்துக்கும் கனெக்ஷன், பிருத்திவிக்கும் முதல் இந்திரியத்துக்கும் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இது திருஷ்டியில சொல்லிட்டு வரணும். இப்போ சமஷ்டியாக பார்க்கும் பொழுது சமஷ்டியான ராஜசம்சத்திலிருந்து உண்டானது எதுவோ அதுதான் இந்த பஞ்ச பிராணங்கள். பஞ்ச பிராணாகா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பிராணனும் எப்படி வந்ததுன்னா அதனுடைய சமஷ்டி சுரூபத்திலிருந்து வந்தது. இந்த கர்மேந்திரியங்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த கர்மேந்திரியங்கள்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அதிஷ்டான தேவதையும் கூடவே வந்தது. அது இருந்ததுனாதான் அது அந்தந்த வேலையை செய்யும் அப்படின்றதுனால. இப்போ வாக்கு அப்படின்னா வாக்குனுடைய வேலை என்ன? வாசனம், பேசுறதுதான் வாக்குனுடைய வேலை. இதுக்கு யாரு தேவதை அப்படின்னா, இது வாகேந்திரியம் வந்து வன்னியில இருந்து வந்தது. ஏன் ஆகாசத்தில இருந்து வந்தா கூட இதுக்கு அதிதேவத்தை யாருன்னு பார்த்தா வாக்குக்கு வன்னி, நெருப்புதான் அர்த்தம். அக்னிர்மே வாஜி ஸ்திதா வாக் ஹிருதயே ஹிருதயம் மையின்னு வேதமோ வாகேந்திரியத்தினாலதான், இந்த அக்னியினுடைய காரணத்தினாலதான் வாகேந்திரியம் வந்தது அப்படின்னு சொல்றது. அப்புறம் அடுத்தது கையினுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா, வஸ்து கிரகணம் வஸ்து தானம் ரெண்டுத்தையும் கொடுக்கறது இந்த கை தான். இந்த கை வந்தது. இந்த கையினுடைய செயல் என்னன்னா, ஒரு பொருளை ஆதானம் பண்ணுவதோ இல்லை ஒரு பொருளை கொடுக்கறதோ இதனுடைய வேலை அப்படி வந்தது. இந்த கைக்கு என்ன தேவைன்னா இந்திரகம். இந்திரோ மேபலே இதா வலகும் ஹிருதயே அப்படின்னு இந்திரனுடைய ஆதிக்கத்துலதான் இந்த கையெல்லாம், அவனுடைய அனுகிரகத்துலதான் இந்த கை நமக்கு வேலை செய்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் இந்திரனுடைய காரணம் தான், நம்ம தான் செய்யறோம், நம்ம அன்னைக்கின்றதும் அவரை மறந்துடுறோம். ஆனா அவருடைய அபிமானமா இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த கையெல்லாம் வேலை செய்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாதத்துக்கு பாதோ விஷ்ணு பூதானி அப்படின்னு இருக்கு. பாதம் வந்து விஷ்ணு பாதே விஷ்ணு திஷ்டது அத்தையோர் திஷ்டது வாக்குவோர் இந்திர திஷ்டதுன்னு பாதத்துக்கு அதிதேவதை விஷ்ணு. அவர் இருக்கிறதுனாலதான் நம்மளால நடந்தெல்லாம் போக முடியாது. விஷ்ணுவனுடைய அனுகிரகம் பாதத்துக்கு ரொம்ப வேணும். கவனம் அப்படின்ற கிரியை பண்ணக்கூடியது எதுவோ அது வந்து பாத இந்திரியம். அதுக்கு அதிதேவத்தை விஷ்ணு. வாயு அப்படின்னு ஒரு கர்மேந்திரியம் இருக்கு. அதனுடைய வேலை என்னன்னாக்க மலத்தியாகம். புதேந்திரியத்தினுடைய வேலை மலத்தியாகம், எக்ஸ்கிரீஷன் அது பண்றது. அதனுடைய அதிஷ்டான தேவத்தை யாரு அப்படின்னு கேட்டா மிருத்யு. மிருத்யுதான் அதனுடைய அதிஷ்டான தேவத்தை. அப்புறம் உபஸ்தம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதனுடைய ஆனந்தத்தை கொடுக்கறது தான் அதனுடைய வேலை. அந்த உபஸ்தம் மூலமா தான் பிரஜா உற்பத்திகள் எல்லாம் நடக்கிறது. அந்த பிரஜா உற்பத்தி எல்லாம் அது நடக்கிறதுனால அதனுடைய அதிஷ்டான தேவதை யாரா இருக்கணும்னா பிரஜாபதி. அவர் தான் இந்த அதிஷ்டான தேவதைய இப்படி தனித்தனியா உண்டாக்கினார். இந்த பிராணங்கள் சமஷ்டியா இருக்கும் பொழுது போனது பிராணங்கள். இந்த பிராணங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பிராண அபான தியான உதான சமான. சாதாரண ஆகாரம் சாப்பிடும் போது பரிசேஷனம் பண்ணும் போது உள்ளுக்குள்ள ஜடராட்சியா பிரம்ம இருக்காரு நமக்குள்ள. நம்ம உடம்புல இருக்கிற பிரம்மத்துக்கு முதல்ல நைவேத்தியம் பண்ணாம எதையுமே சாப்பிட முடியாது. அதனால முதல்ல எது சாப்பிட்டாலும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம், பரிசேஷனம் அப்படின்னு பண்றோம். இந்த அது யார் சமைச்சிருந்தாலும் அந்த சமைக்கும் போது நம்ம வாங்கின விஷயங்கள் வெளியில எத்தனையோ சாமான்கள்லாம் வாங்கிட்டு வரோம். எத்தனையோ என்ன மனசுல அதை உற்பத்தி பண்ணான்னு தெரியாது. அதை எடுத்துட்டு வந்த டிரான்ஸ்போர்ட் காரனுடைய புத்தி என்னன்னா தெரியாது. இப்படி அதுல நிறைய பாவங்கள்லாம் கலந்துருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயும் அதுல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இல்லையா. அதனால என்ன பண்ணா அத பிரம்மா முதல்ல ஒரு போது சொன்னதான ஓம் பூர்வவஸ்துவஹா அப்படின்னு ஒரு வியாபிருத்தியை அவர் சொல்லிட்டுதான் ஆரம்பிப்பார் எல்லாத்தையும். அது சாட்சாத் பிரம்மாஜியினுடைய வச்சனம். முதல்ல சிரிக்க ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன வச்சனம் அது. அதனால அந்த வச்சனத்தை சொல்லி ஓம் பூர்வவஸ்துவஹா அப்படின்னு சொல்லிட்டு
காயத்ரின்றது வேதத்தினுடைய சாரம். 3 வேதத்தினுடைய சாரமா இருக்கக்கூடிய காயத்ரி இருக்கு. அந்த எதிர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம் இதனுடைய சாரத்தை எடுத்து நம்ம முன்னோர்கள் நமக்கு காயத்ரி மந்திரமா கொடுத்தாங்க, வேதமா தாங்க. அது என்ன சர்வ பிராயச்சித்தமா இருக்கணும்ன்றதுக்காக எப்போதும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். என்ன நேற்றுக்கு பண்ண பாவம் இன்னைக்கு போயிடும். வெளியில சாயங்காலம் சந்தியாவதனம் பண்ணும்போது வீட்டுக்குள்ள பண்ணாம வெளியில பண்ணோம் அப்படின்னா, ஏன் வீட்டுக்குள்ள பண்ணா அதுக்கு ஒரு தனி பண்ண, வீட்டுக்கு வெளியில பண்ணா தனி பண்ண. வீட்டுக்கு வெளியில பண்ணா என்ன பண்ண அப்படின்னாக்கா மீமாம்சையில என்ன தீர்மானம் பண்ணிருக்காங்கன்னா, நம்மள அறியாம பேசினா, பொய் பேசினா கூட அதுக்கு பிராயச்சித்தமா அந்த காயத்ரி அமையாது. இப்படி எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் காயத்ரி. 6 மாசம் இந்த 6 மாசம் வந்து வேத அத்தியாயம் பண்ணிட்டே இருக்கணும் தட்சிணாயனத்துல. அப்புறம் ஒரு 6 மாசம் என்ன பண்ணா புது பாடங்கள்லாம் படிக்க கூடாது வேதத்துல, பழைய பாடத்தை தான் திரும்ப போட்டுட்டே இருக்கணும். இப்படி நம்ம வேற எந்த புத்தகத்தையும் படிச்சிருக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா நம்ம எதோ படிக்கிறோம், எங்கேயோ வேலை செய்யறோம். ஏன்னா இதுக்கு பிராயத்தி இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணோமா இதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னாக்க மித்யாதீத பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் காயத்ரி ஜபத்தை பண்ணிடுறோம். இப்படி எதுவா இருந்தா பிராயச்சித்தம் அப்படின்னாக்க காயத்ரி மந்திரம் தான் பிராயச்சித்தம். இப்போ நம்ம இப்ப சாப்பிடுற சாப்பாடு எங்க ஏதோ வந்தது, யாரோ பண்ணா, என்னதான் அம்மா பண்ணாலும் ஒய்ஃப் பண்ணாலும், அது என்ன மூட்ல பண்ணாலும் இதெல்லாம் இருக்கு. அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது சாமி கிட்ட அங்க கொடுக்கும் போது. நம்ம சாப்பிடறதா இருந்தா பரவாயில்லன்னு சொன்னோம். உள்ளுக்குள்ள நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜகராக்னியில இருக்கக்கூடிய வைஸ்வானரர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பிரம்மமாவே உபாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த பிரம்மம் உள்ள இருக்கிறதால அவருக்கு கொடுக்கறதுனால இந்த ஓம் பூர்வத்துவான்னு சொல்லி தண்ணியை தெளிச்சிருக்கு. அதை வந்து காயத்ரி மந்திரத்தினால சுத்தி பண்ணிடுறோம். இப்ப சுத்தி பண்ணின உடனே என்ன ஆச்சுன்னாக்க, அதை முதல்ல பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்ட உடனே அதை எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை பண்ணிடலாம். நம்ம அவாவா சாப்பிடும் போது பிராமணனுக்கு என்ன கடமைன்னா, அப்பா அக்னியை நம்பிதான் நம்ம வாக்கே இருக்கு. அந்த வாக்குக்கு காரணமான அக்னியானவன் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. அந்த அக்னியானவோட நம்ம போஷிச்சாதான் நமக்கு வரும் அப்படின்றதுனால நம்ம ஸ்பெஷலா ஒரு தடவை அவருக்கு என்ன பண்றோம், அந்த காயத்ரியினால அதை பிராயச்சித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணா இந்த தேவதைகளை இன்வால்வ் பண்றோம். காத்தால நம்ம பண்ணும் போது என்னன்னா சத்தியம் ருதம். நான் வாக்கால சொன்னேன்னா சத்தியம், நான் பிளான் பண்ணேன்னாக்கா பொய் பேசக்கூடாதுன்னு அது பேர் ருதம். ருதேன சத்தியமா அத பிரஜேஷனம் பண்ணோம். இல்லைன்னா சத்தியேன ருதம்வா பரிசீலிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு காத்தா ராத்திரில பண்ணலாம். இந்த சத்தியம் ருதம் இது ரெண்டும் நம்மளுடைய பிராமணனுடைய சொத்து. உண்மையா இருக்கணும்னு எப்போதுமே 24 மணி நேரம் நினைக்கணும், உண்மையை பேசணும். இது ரெண்டும் அவனுடைய டிஃபால்ட் கண்டிஷன். அவன் வந்து விஸ்வங்களுக்குலாம் அந்த கண்டிஷன் கிடையாது. இவன் மட்டும் போய் சொல்ல முடியாது அப்படி இருக்கு. அதனால என்ன பண்ணா இந்த சத்திய பிரமாணத்தை வேற எடுத்துக்கிறோம் சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு அந்த அன்னத்தை தான் இப்ப சுத்தி ஆயிடுச்சு. அந்த அன்னம் நம்ம பண்ண பாவங்கள்லாம் போயிட்டு, சொன்ன பொய்யெல்லாம் போயிடுது. இதை உள்ள இருக்கிற அக்னிக்கு பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, தியானாய ஸ்வாஹான்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கணும்னா ஹோமன்ற எண்ணத்துல எடுத்துக்கணும். அதை ஒரு ஹோமம் பண்றதுனால என்னன்னா இந்த குருகி முதிரையை வச்சுட்டுதான் நம்ம ஹோமம் பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் ஜாகராக்னி இருக்காரு, அவருக்கு வைஸ்வானர் அக்னிக்கு நீங்க கொடுக்கும் போதுதான் என்ன பண்ணா இப்படி அன்னத்தை எடுத்து கல்லுல பண்ணாம அந்த வாயில கொடுக்கணும். இப்படிதான் பரிசேஷனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பிராணாய ஸ்வாஹா அப்படின்னு முதல் தடவை, அபானாய ஸ்வாஹா 2வது தடவை, தியானாய ஸ்வாஹா 3வது தடவை, உதானாய ஸ்வாஹா 4வது தடவை, சமானாய ஸ்வாஹான்னு 5 பிராணனுக்கு முதல்ல அந்த தெய்வங்களுக்கு இது பண்ணிடுவோம். முதல்ல அதை அர்ப்பணிக்கணும். அதுக்கப்புறம் மொத்தமா இதுல எல்லாத்துக்கும் சேர்த்து பிரம்மனே ஸ்வாஹான்னு அங்க உள்ள இருக்கிற பிரம்மன் தான் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த உடல் இல்ல அன்னமய கோஷத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா கோஷத்துக்கும் உள்ள இருக்கிற அந்த பிரம்மனை நம்ம ஆவாகம் பண்ணி அந்த பிரம்மனே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பிரம்மணிமா ஆத்மா அமிர்தத்வாய, இந்த பிரம்மமா நானும் ஒண்ணு, இதை நாங்க 2 பேரும் அமிர்தத்துவத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது ஏதோ இந்த உடம்போட சேர்த்ததுனால இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு இந்த உடம்பு, ஆனா வந்துதான் நான் யாரு அப்படின்னு வேதாந்தமா தான் நமக்கு பரிசேஷன மந்திரமும் இருக்கு. அதே மாதிரி சந்தியாவந்தன் மந்திரம் போல அசௌ ஆதித்யோ பிரம்மா பிரம்மைவ அஹமஸ்மி பிரம்மைவ சத்தியம் அப்படின்னு சொல்லிதான் டெய்லி பண்றோம். இந்த 8 வயசு பையனுக்கு அத்வைத வேதாந்தத்தை நம்ம கொடுத்துருவோம். அசௌ ஆதித்யோ பிரம்மா இது பாத்தீங்கன்னா இதனாலுக்கெல்லாம் இந்த மந்திரம் கிடையாது வைஷ்ணவாளுக்கெல்லாம். ஏன்னா இதுல அத்வைத தாத்பரியா இருக்கிறதுனால அவர் காலத்துல அதை எடுத்து ஆவாலாம். அசௌ ஆதித்யோ பிரம்மா, இந்த ஆதித்யம் பிரம்மா, பிரம்மைவ அகமஸ்மி நானும் பிரம்மமும் ஒண்ணு, அகம் பிரம்மா அஸ்மின்றத இந்த 8 வயசுல இருந்து இந்த பையன் வந்து டெய்லி 3 வேளை சொல்லிட்டே வந்தானே, ஆனால் அவனுக்கு பாருங்க ஈஸியா சிந்திச்சிடும். ஏன்னா டெய்லி அந்த உபாசனை பண்ணிட்டு இருக்கான் அகம் பிரம்மாஸ்மி. இப்படி இந்த தாத்பரியத்துல பிராணங்கள்லாம் இருக்கு.
இந்த பிராணங்கள் எப்படி வந்ததுன்னா பஞ்சீகரணத்து போது இருக்கக்கூடிய இந்த பஞ்சீகரணத்தினால 5 எலிமெண்ட்ஸும் சேர்ந்து சமஷ்டியாக உண்டானதுதான் இந்த பஞ்ச பிராணங்கள். தத்துவாம்சமாக சமஷ்டியா உண்டாகும் போது மனசு அப்படின்னு உண்டாச்சு. தனித்தனியா உண்டாகும் போது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, செடின்னு 5 இந்திரியங்கள் உண்டாச்சு தத்துவாம்சத்தினால. இது ராஜசாம்சத்தினால, அது ஞான சக்தி. இது கிரியாசக்தி. இந்த கிரியாசக்தி நமக்கு உண்டாகணுமே ஆனால் இதனுடைய சமஷ்டியாக இருக்கக்கூடிய ராஜசாம்சத்தினால உண்டானதுதான் இந்த பிராணாதி பஞ்ச. இந்த 5 பிராணங்களும் அதனால வந்து இந்த பிராணன் அப்படின்னாக்க பிராணன்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஹேல் பண்றது, எக்ஸேல் பண்றது, இதான் பிராணனுடைய வேலை. வெளியில இருக்கிற காத்த உள்ள இருக்கிறது, உள்ள இருக்கிற காத்த வெளியில விடுறது. வெளியில இருக்கிற காத்த தான் உள்ள இருக்கிறது, உள்ள இருக்கிற காத்த வெளியில விடுறது. அதாவது இது என்ன ஆச்சு, வெளியில இருக்கிற காத்த டிபெண்ட் பண்ணி இருக்கு இந்த பிராணன் இல்லையா? இந்த பிராணன் அதுக்கு பேர் பிராணன் அப்படின்னா. பிராணன் அதுக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த பிராணனுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கு. ஒரு பிராணனுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கு நம்ம உடம்புல. அது நாசாக்கிரவர்த்தி, மூக்குடைய நுனியில தான் அதனுடைய பிளேஸ் இருக்கு. அது வந்து எப்ப பார்த்தாலும் இங்க உட்காந்து அந்த வேலையை பண்ணிட்டே இருக்கு. பிராணன் பஞ்ச பிராணன்ல இருக்கக்கூடிய பிராணன். இரண்டாவது அபானன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அபானன்றது என்ன வேலை பண்றதுன்னா கீழே எல்லாத்தையும் அபநயனம் பண்றதுனால அபானன்னு பேரு. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஷன்லயே இருப்பாங்க. அது எதெல்லாம் எவாக்குவேஷன் பண்ணணும், எதெல்லாம் ரியாக்ஷன் பண்ணணுமோ அது பண்ணிட்டே இருக்கு. அதனுடைய ஸ்தானம் எங்கன்னாக்க வாயு, அதுல உட்கார்ந்து இருக்க வாயு ஸ்தானத்துல அதுல இருக்கக்கூடிய இது அபானன்னு பேரு. அபான வாயு கூட நம்ம சொல்றோம். அதனாலதான் அபானன் அங்க இருக்கு. தியானன் அப்படின்னு ஒரு பிராண சக்தி இருக்கு நம்மளுக்கு. அந்த சக்தியானது எங்க வியாபிச்சிருக்குன்னா புல் சரீரத்திலேயே வியாபிச்சிருக்கு. அது என்ன பண்றது, நம்ம சாப்பிடுற எல்லாத்தையும் அந்தந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் போடுறது. டாக்டர் கையில இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னாக்கா அந்த மருந்து எடுத்துட்டு போய் தலைவலிக்கு கையில இன்ஜெக்ஷன் போடுறாரு. அதை கரெக்டா எடுத்துட்டு போய் கையில சேர்க்கறது அந்த தியானனுடைய சக்தி தான். அது இப்படி தியானனுடைய சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் உதாரணம் ஒரு சக்தி இருக்கு. உதாரண சக்தி என்ன பண்றேன்னா இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் எல்லாம் கவனிக்கிறது. உதாரணம் இப்ப நான் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்க, உட்காரும் போது அபான சக்தியினுடைய டைப்ல நான் உட்காந்துட்டேன். இப்ப எழுதுக்கணும்னாக்கா தனி சக்தி வரும். அபானத்துக்கு சக்தி கீழே போறதுக்கு தான் உத்தரவு இருக்கு. மேல எழுதுறது மேல தூக்கி போனோன்றதுக்கான உதாரண சக்தி இருக்கு. இப்ப நான் எழுதுகிறேன்னா கிட்ட இருக்கிற உதாரண சக்தி அந்த வேலையை செய்யறது. அதுதான் அதனுடைய பாடம் என்னன்னாக்கா அந்த உதாரண சக்தி அதை மாத்திரம் பண்ணல. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய வாந்தி, உள்ளுக்குள்ள இருக்கிற தும்மல், இதெல்லாம் வந்து கண்ணுல இருந்து இருக்கிற இது எல்லாமும் வெளியில எடுத்துட்டு வந்து விடணும். இங்க கண்ணு உள்ள போயிடுச்சுனாக்கா அதுல இருந்து அது தடவி அதை வெளியில விடணும். நான் ஏதாவது சாப்பிட்டேன்னாக்க அஜீரணம் வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வந்து வெளியில விடணும். இதெல்லாம் காரணம் அந்த உதாரண சக்தி தான் காரணம். இந்த உதாரண சக்தி அந்த காரியத்தை பண்றது. அது எங்க இருக்குன்னாக்க கண்டாக்கிரவர்த்தி, கண்டத்துல இருக்கு. இந்த முனையில உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த உதாரண வாயு. அதுதான் என்ன பண்றது, அதுதான் மனுஷன் சாகும் போது என்ன சொல்றா, இந்த உதாரண வாயு தான் என்ன பண்றது, இவனை தூக்கிட்டு அந்த ஜீவனை வந்து இந்த பிரம்மரந்தர வழியா ஞானிகளுக்கெல்லாம் மேல தூக்கிட்டு போறதுதான் அந்த உதாரண வாயு தான் காரணம். ஏன்னா அதனுடைய வேலை மேல் நோக்கி போறதுதான் அதனுடைய வேலை. அப்படி ஒரு வாயு இருக்கு. அப்புறம் சமானன்னு ஒரு வாயு இருக்கு. அது என்ன பண்ணா நம்ம சாப்பிடுறதெல்லாம் நமக்கு அசிமுலேட் பண்ணி பலமா கன்வெர்ட் பண்றது. தியான வாயு சர்க்குலேஷனுக்கு யூஸ் ஆச்சு. இது பலமா கன்வெர்ட் பண்றது இந்த சமான வாயு. இப்படி 5 காரியங்களை கிரியாசக்தியின் மூலமாக நம்மளுடைய பஞ்சீகரணம் பண்ணும்போது நம்மளுடைய சரீரத்துல பண்ணி கொண்டிருக்கிறது எதுவோ அதுக்குதான் பேரு கர்மேந்திரியங்கள். இண்டிவிஜுவலா பண்ணா, மொத்தமா பண்ணா பிராணன் அப்படின்னு சொல்லி தேவதைகள் எல்லா இதுக்கு தனித்தனி தேவதைகள். பிராணன் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே தேவதை தான், பிரம்மதான் தேவதை. அதே மாதிரி இப்ப என்னாச்சு, பிராணன் வந்து 5 பிராணன்னு சொன்னா சில உபநிஷத்துலாம் என்ன சொல்றது, சாதாரணமா 5 பிராணன்னு சொல்லி இதனுடைய வேலைகள்லாம் நீங்க சேர்த்துட்டீங்க 5துலயும். ஆனா உள்ளுக்குள்ள அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இருக்கு அவளுக்கெல்லாம். அதை பத்தி அதிகமான விஷயங்கள் தெரியல. இப்போ பவன உபநிஷத்துலாம் என்ன சொல்றதுன்னா நாக கூர்ம கிருக்கிர தேவதத்த தனஞ்சயாக பஞ்ச உபவாயவகா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு 5 உபவாயுக்கள் வேற இருக்கு நமக்கு. அந்த உபவாயுக்கள் என்ன பண்றதுன்னா நாகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாயுக்கு பேரு நாகம்னு பேரு. அந்த நாகமானது என்ன பண்ணனா உச்சிரண கரகம், அதுதான் ஏப்பத்தை உண்டு பண்ணும் போது அந்த உபவாயு தான் ஹெல்ப் பண்றது அந்த
உதான வாயுவோட சேர்த்து அதுக்கு இதுக்கு பண்ணக்கூடியதுக்கு உஜீரணகாரகா, அது உதான வாயுவோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வாயுக்கு பேரு லாகன்னு பேரு. கூர்ம அப்படின்னு ஒரு வாயு இருக்கு. அந்த வாயு என்ன பண்றதா, பிராணன் எப்போதும் கவனிக்க முடியாதுன்னு அவருடைய வேலையில அவர் எப்பொழுதும் மூச்சு விட்டுட்டே இருக்காரு. இந்த கண்ணு கொட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கண்ணை இப்படி தீட்டு விட்டுட்டே இருக்கணும்னா அப்பதான் வெளியில இருந்து இருக்கக்கூடிய ஃபாரின் ஐட்டம்ஸ் உள்ள வராம அதை காப்பாற்றணும் அந்த கண்ணை அப்படின்றதுக்காக அது பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா கூர்ம வாயுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கூர்ம வாயு தான் உண்மையிலேனா நிமையில இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டே இருக்கு. அது பண்ணிட்டு கண்ணுல இருந்து அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ள போகாம, ஏன்னா ஒரு சின்ன ஃபாரின் ஆப்ஜெக்ட் உள்ள போச்சுன்னா கூட கண்ணு தெரியாம போயிடும். ரொம்ப சென்சிட்டிவா படைச்சுட்டாரு அந்த கண்ணு. சில விஷயங்களை எல்லாம் அப்படி படைச்சுட்டாரு நமக்கு. அது ஒரு ரொம்ப சீரியஸா போயிடும் பட்டதுன்னா. அது படாம இருக்கணும்ன்றதுக்காக இது பண்ணிட்டு இது பண்ணக்கூடியது கூர்ம அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு. அதுக்கப்புறம் குறுக்குறான்னு ஒரு வாயு இருக்கு. அது என்ன பண்ணா இரிட்டேஷன் உடம்புல வந்ததுன்னா வெளியில எடுத்துட்டு விடுறது. அதுதான் கண்டுபிடிக்கும். இவனுக்கு வந்து இப்ப சரியா இல்ல, மூச்சு லைன் சரியா இல்ல, ஒரு தும்மலை போட்டானா திருப்பி பழையபடி காத்து வந்து ரிடைன் ஆகும் பிராணன் அப்படின்னு அந்த காரியத்தை பண்றவர் கிருக்குலா அல்லது கிருக்குரா, லலையோர் அபேதா அப்படிங்கிற சில புத்தகங்கள்ல கிருக்கலான்னு போட்டுது, கிருக்கரா அப்படின்னு போட்டு கிருக்கரா. அப்புறம் தேவதத்தா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னாக்க இருப்பன சக்தி. அது என்ன பண்ணா கரெக்டா டயர்டா இருந்ததுன்னா நம்ம காமிச்சு கொடுக்கும். அதுதான் ரொம்ப நிறைய பேருக்கு வேலை செய்யுது திருப்பணம். அது பண்ணும்போது கொட்டாவி வருது. கொட்டாவி வருதெல்லாம் எதனால வருதுன்னா அதனாலதான் வருது. அந்த சக்தி நான் அந்த உபவாயு என்ன பண்ண கொட்டாவி மூலமா யூ ஆர் டயர்டு அப்படின்னு நமக்கு இண்டிகேஷனா அது கொடுக்கும். நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் இது, நமக்கு தோன்றதில்ல ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பண்றது இந்த தேவதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு தேவதத்தன். அப்புறம் தனஞ்சயன் ஒரு வாயு இருக்கு. அந்த தனஞ்சயன் வாயுவோட சமான வாயுவோட சேர்ந்து அவர் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு உடம்புல குளிர்ச்சியை தரத்துக்காக போஷண கர்த்தா அவர் தான், தனஞ்சயன் தான். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த சமான வாயுவோட சேர்ந்து பலத்தை நம்ம உடம்புல கொடுக்கணும். நான் இப்ப எடுத்துக்கணும்னு நினைச்சேன்னாக்க எல்லா வெயிட்டையும் எடுத்துட்டு வந்து என்னுடைய காலில் போட்டாங்க. நான் ஏன்னோடனே வண்டியில உட்காரணும்னு நினைச்சா இடுப்புக்கு என்னுடைய வெயிட் வரணும். இதெல்லாம் அது பார்த்து 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 செய்து கொண்டிருப்பவர் அவர் தான். இப்படி செய்யக்கூடியது எதுவோ இது உபவாயு. இப்படி பஞ்ச பிராணங்கள் பஞ்ச உபவாயுக்கள் அப்படின்னு இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் பிராணமய கோஷா அப்படின்னாரு. இந்த பிராணமய கோஷா அப்படின்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்கன்னா எது வந்தாலும் நமக்கு சுதியில சொல்ற வச்சுதான் முடிவு பண்ண முடியும். சுதியில என்ன சொல்லிருக்குன்னா தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் அன்ன ரசமயான், இப்படியாக இந்த அன்ன ரசத்தினால என்ன ஆச்சுன்னாங்க, இந்த அன்னரசத்துக்கும் மேலாக அந்யோந்தர ஆத்மா இருக்கு. இதை விட அந்நியமாக உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா என்ன பூர்ணா, அதனால பூரிக்கப்பட்டு இருக்கு. அந்த ஆத்மா என்னன்னா இல்ல ஆத்மா பிராணம், அந்யோந்தர ஆத்மா பிராணமயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அன்னத்தை விட ஒரு ஆத்மா இருக்கு. நான் உங்களுக்கு தோணிக்கொண்டு அந்த ஆத்மாவானதுதான் இந்த பிராணமய ஆத்மா அப்படின்னு சொல்லுது. கொஞ்ச நேரம் ஆனோடனே பிராணனை சொல்ல உடனே அதுவும் இல்ல, அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அது மனோமய ஆத்மா அப்படின்னு சொல்றோம். திருப்பி மனோமயத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுதான் விஞ்ஞானமய ஆத்மா. விஞ்ஞானமய ஆத்மாவும் வந்தோடனே ஆனந்தமய ஆத்மா. ஆனந்தமய ஆத்மாவோட இதுவும் இல்ல அதுக்கும் உள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள வந்துட்டு அந்த ஆத்மா தான் பிரம்மா அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி வந்தது. இப்போ பிராணமயமா இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கு பிராணன். ஏன் பிராணமயமா இருக்கு அப்படின்னாக்க பிராணன் எப்போதுமே வேலை செய்துட்டு இருக்கு. பிராணன் வந்து எப்போதுமே நமக்கு வேலை செய்துட்டு தூங்கினா கூட அது ரெஸ்டே எடுக்க மாட்டேங்குது. அதனால ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க மாதிரி இருக்கு. பிராணோஹி பூதானாம் வாயுஹு அப்படின்னு சொல்லிட்டு வேதம் தஸ்மா சர்வாயுஷம் உச்சதே. அதனாலயே அதுக்கு பேரு ஆயுஷ்னே பேரு. நம்ம என்ன பண்றோம், யாராவது பணம் பிராண வாங்காத அப்படின்னு சொல்றோம். ஆயுஷ்ன்ற அர்த்தத்திலேயே பிராணம். இதுவும் வைதிக பிரயோகம் தான். இது பிராணோஹி பூதானாம் ஆயுஹு தஸ்மாத் சர்வாயுஷமுச்சதே சர்வமேவ ஆயுர்ஜந்தி பிராணோஹி பூதானாம் ஆயுஹு அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. பிராணம் தான் பூதங்களுக்கெல்லாம் ஆயுஷ் சக்தியாக இருக்கிறது. இந்த வாயுவானது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வெளியில போயிட்டு வந்துட்டு செயலை புரிஞ்சுட்டே இருக்கு. இப்போ விசுவாசம் பண்ணும் போது உள்ள வருது, விசுவாசம் இழுத்து விடும் போது வெளியில போறது. அதனால ஏதாவது ஒரு கிரியையை பண்ணிட்டே இருக்கு. அந்த கிரியை அது பண்ணிட்டே இருக்கிறதுனால எந்த கிரியையை எது பண்ணாலும் அதை பரிச்சிடணும்ன்ற அர்த்தம். ஆத்மா அபரிச்சிடணும்.
எப்போ ஒரு காரியத்தை ஒரு காரியம் பண்ணா அது பிரம்மமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. பிராணனுடைய வேலை என்ன? செயல். செயல்ன்றது யாராலையா ஒருவரால கொடுக்கப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள். இந்த செயலை செய்கிறவர் எஜமானனுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கணும்னா அவர் எஜமானரா ஆகவே முடியாது. அதனால அந்யோன்ய ஆத்மா பிராணமயான பிராணமய ஆத்மா இல்ல, அந்த பிராணமயத்துக்கும் உள்ளதான் ஆத்மா இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்காக அது கிரியா அதுக்கு சொல்லியிருக்கு. கிரியா சக்தின்னு. கிரியா சக்தின்னு சொன்னா பரிச்சின்ன சக்தி. பரிச்சின்ன சக்தினா பிரம்ம இல்ல, அனாத்மாதான் இது அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கு. சரி, இந்த பிராணத்துடைய விஷயங்கள்லாம் இவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னாக்க, இந்த இந்திரியங்கள்லாம் சண்டை போட்டதாகவும் நான்காம் வசத்தின்னு கண்ணு சொன்னா நான் இல்லைன்னா மனுஷனால நடக்கவே முடியாது அப்படின்னு கண்ணு சொல்றதான். காது இல்லைன்னா வேதத்தையே கேட்க முடியாது. அதுக்கப்புறம் தானே நீங்க நான் இல்லைன்னாக்க ஒரு இந்திரியங்களும் அவாவா வேணும்னு சொல்லும் போது பிராணன் சொல்லிட்டாங்க நீங்க எல்லாம் இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் இல்லைன்னாக்கா மனுஷனே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது நீங்க எல்லாம் தூக்கத்துல எல்லாரும் அடங்கி போயிடுவீங்க. நான் தூக்கத்திலேயே இல்லாம இவன் டோட்டலி டிபெண்ட் ஆகி ஆனா நான் தான் வசதி அப்படின்னு சொல்லி பிராணம் சொல்றதா இதுல பிரஷ்னோபனிஷத்துல ஒரு பிரஷ்னம் பிராணனை பத்தி. அந்த பிரஷ்னத்துல இதெல்லாம் டீடைலா இந்த விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. சொல்லிட்டு கடைசியில போய் அந்த உபனிஷத்து என்ன சொல்றது, இந்த பிராணனை பத்தி அறிவு ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் அப்படின்னு. ஏன் என்னுடைய பிராணனை பத்தி தெரிஞ்சா அது ஒரு அறிவு, அதனால ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வைதிகமான இந்த பிராணனை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கு. ஏவம் வித்வான் பிராணம் வேத, இப்படியாக இந்த பிராணங்கள் இருக்கு என்பதை எந்த வித்வான் அறிகிறானோ அவன் பிரஜாகியதே, அவனுடைய வீட்டுல குழந்தைகள்ன்றது கீழத்தையே அடையாது. அல்பாயுத்துல போறது ஏறுதுன்றதுலாம் கிடையாது. இந்த பிராண உபாசனைன்றது ரொம்ப முக்கியம். அததான் ஸ்ரீவித்யில என்ன பண்ணாங்க, வாராகி உபாசனை அப்படின்னு இதை வச்சுட்டு இருக்காங்க. வாராகின்ற தெய்வம், அதே மாதிரி வைஷ்ணவெல்லாம் ஹயக்ரீவர், இதெல்லாம் இந்த மாதிரி உபாசனைகள்லாம் என்ன பலன் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பிராணனை பத்தி சொல்லக்கூடிய தேவதைகள் வாராகி தான். இந்த பிராணனை பத்தி நீங்க எவ்வளவு போல தெரிஞ்சுக்கிறோமா, இந்த மாதிரி தேவதத்தன் தானே நம்ம ஏதோ ஒரு நாம அதை தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் பலன் என்னன்னாக்க, இதை தெரிஞ்சுக்கிறவனுடைய வீட்டுல புத்திர சோகம்ன்றதே கிடையாது அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல பலத்தை வேற சொல்லியிருக்கு. பிரஷ்னோபனிஷம் அது மாத்திரம் சொல்றதோட நிக்கல. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு இண்டிவிஜுவல் என்ன பண்ணா, சன்னியாசி பண்றான், எல்லாரும் தானே பிராண உபாசனை பண்ணிட்டு இருக்கான். குழந்தை இல்லாதவன் சன்னியாசி ஞானிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவளும் குழந்தைக்கு மேலாம் இல்லையா, அவளுக்கு என்ன பண்ணா அமிர்தத்துவம் தான் அவளுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தம் போகி அப்படின்னு அத்தியாத்மம் சவை பிராணஸ்ய வித்யாயாம் அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னு ரெண்டாவது தடவை வேற சொல்லி முடிச்சிருக்கு. இந்த பிராணையனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதனால அமிர்தத்துவம் அஷ்ணுதே அப்படின்னு வேற சொல்லியிருக்கு. இதுல பிராணமய கோஷத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பிராணனை பத்தி. இந்த பிராணனை பத்தி சொல்லக்கூடிய உபனிஷத்து பிரஷ்னோபனிஷத்து. அந்த பிரஷ்னோபனிஷத்துல பலன் வேற சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டார் ஆச்சாரியார். இதெல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு ஒரே ஸ்லோகத்துல இது எல்லாத்தையும் போட்டு விட்டாரு. அவருடைய இன்டெலிஜென்ஸ்ல கர்மேந்திரியை பஞ்சவிரஞ்சிதோஜம், கர்மேந்திரியை பஞ்ச வாக் வாணி வாத வாயு உபஸ்தம் என்ற கர்மேந்திரியங்கள் 5 பஞ்சவிதி. அஞ்சிதா அயம் பிராவம், அதனுடன் கூடி ஒற்றின்றதாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிராணனும் இந்த கர்மேந்திரியங்களும் ஒன்னா சேர்ந்து ஒட்டிட்டு இருக்கிறதுதான் பிராணமய கோஷம். இதெல்லாம் அந்த பிராணமய கோஷத்துல இருக்கு. பவே பிராணமயஸ்து கோஷா. ஏன அதனால என்ன ஆச்சுன்னா, ஆத்மவான் அன்னமயா அனுபூர்ணா தேனைஷ பூர்ணா அப்படின்னு சொன்னார் இல்லையா வேதத்துல. அதை அப்படியே எடுத்துக்க போட்டார். அனுபூர்ணா சைத்திரிய குடிக்க சொன்ன மாதிரி இது போய் அதுல போய் பூரணம் பண்றது. பூரணம் பண்ண உடனே இது என்ன ஆச்சுன்னா, அனுபூர்ணா பிரவர்த்ததே அசௌ சகல கிரியாசு. உடனே நினைச்சு இந்த பூர்ணத்துவம் அதுக்கு வந்துட்டு உடனே சாப்பிட்ட ரசத்தினுடைய ரசங்கள்லாம் இதுக்கு சேர்ந்தது. அன்னமயத்துல நம்ம உடல்ல சாப்பிடுற ரசங்கள்லாம் இதுல வந்த உடனே என்னாச்சு, இதெல்லாம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஆக்டிவ் ஆன உடனே சகல கிரியாசு பிரவர்த்ததே, எல்லா விதமான கிரியைகளும் இது பிரவர்த்திக்கிறது. பஞ்சதிகி கர்மேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்களுடன் அஞ்சிதா அயம் பிராணம் பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடியது இந்த பிராணமானது.
இந்த பிராணனானது என்ன பண்றதுன்னா பிராணமய கோஷமாக பிராணமயமாவே இருக்கு இந்த உடம்பு. எப்ப போனா பிராணத்தை எடுக்காதன்றான். அதுவும் இல்ல காத்தால மத்தியானம் சாயங்காலம்னு ரெஸ்ட்ன்றதே கிடையாது. 21,600 தடவை இந்த சுவாசம் வந்துட்டே ஒரு மனுஷனுக்கும் அவன் மாதிரி. ஆனா என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு அறிவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அந்த வேலையை செய்துட்டே இருப்பாரு. போலதான் யாருக்கோ கட்டுப்பட்டு பயந்து செய்துட்டு இருக்காரு. எப்படி சூரியனானவன் ஏதோ ஒரு பயத்துல அந்த காத்த அடிச்சுட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாரு நமக்கு தெரியல. ஆனா அவர் வேலையை செய்துட்டே இருக்காரு. விஷாத்மா சூரியா உதயத்தி. சூரியன் பாருங்க டெய்லி ஒரு நாள் கூட கிடையாது, ரெஸ்டே கிடையாது. அவர் பாட்டுக்கு உதிச்சுட்டே இருப்பாரு. எல்லாம் அவாவா அந்த காரியத்தை பண்ண. யமன் டெய்லி யாரையாவது சாகடிச்சுட்டே தான் இருப்பாரு. அவர் அவருடைய வேலையை பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு பீஷா அஸ்மாத் வாதம் பீஷோதேதி சூரியா பீஷா அஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஷ்ட. இந்திரன் அந்தந்த தானியத்துக்கு என்னென்ன வேறமோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க மாங்காவை இங்க போட்டு போயிட்டீங்கன்னா அவருடைய தலையெழுத்து இது கரெக்டா அந்த டைம் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இப்படி எல்லாரும் வேலை செய்துட்டு இருக்கா அந்த பிரம்மத்துக்கு பயந்து உலகத்துல. அதே மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் என்ன பண்றோம், உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு பயந்துட்டு இந்த அந்த வேலையை செய்துட்டு இருக்கு. அந்த பிராணனானவன் செய்தலி விடாம அந்த காரியத்தை செய்துட்டே இருக்கு. அதனால பிராணமயமே சொல்றோம். பிராணமயத்து கோஷம். ஆனா ஒண்ணு இதுவும் ஒரு கோஷம் தான். ஞாபகம் கோஷம்னா இதுவும் உரைதான். இதுவும் இல்லை. இந்த உரைக்கு உள்ள இருக்காது. ஏன அனுபூர்ணா. அதனால பரிபூர்ணமாக நிரப்பப்பட்டது அந்த ஆத்மாவை. அது என்னால என்ன ஆச்சுன்னாங்க அதை விட இது ஆத்மான்னு நினைச்சிருக்கேன். இப்போ ஐ ஆம் ஹங்கிரி அப்படின்னு நான் ஹங்கிரி இதெல்லாம் வந்து பிராணனுடைய தர்மங்கள். அசராயா பிபாசா இதெல்லாம் பிராணனுடைய தர்மங்கள். அதனோட நான் ஐடென்டிஃபை பண்ணி இப்ப ஐ ஆம் ஹங்கிரி ஐ ஆம் டேஸ்டே அப்படின்னு அந்த ஆத்மாவாக அந்த ஆத்மாவா அன்னமயா சகல கிரியாவுக்கு பவர்ந்தது. இந்த அன்னமயத்திலிருந்து இப்ப என்ன பண்ணா அது உள்ள போட்டு அதோட சேர்ந்து எல்லா காரியத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால அப்படின்னா என்னது இந்த பிராணமய கோஷத்துல இப்ப நான் வந்து அன்னமய கோஷத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த சத்தெல்லாம் வாங்கிட்டு இதை பூர்ணம் பண்ணி இப்ப இந்த பிராணமய கோஷத்துல உட்கார்ந்துட்டு இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சுன்னு இது 2வது கோஷம் இது. ஆனா அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்யோந்தர ஆத்மா மனோமயா அப்படின்னு இதுவும் இல்ல அப்படின்னு பின்னாடி சொல்ல போற. இப்போதைக்கு நமக்கு என்ன பண்ணா அன்னமய பிராணம் அன்னமய கோஷத்துல நீ இல்ல, அதை விட வேறான பிராணமய கோஷத்துல இருக்க சவாயேஷ புருஷன். இதனாலதான் இந்த புருஷன் பூர்ணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் புருஷனை போலவே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு பிராணன்ல இருந்து அப்படின்னு. அதனாலதான் இதுக்கு உருவமா நம்ம கொடுத்தோம். அம்பாலாவும் உருவம் கொடுத்து என்ன பண்ண அப்படி உருவம் இருந்தாதான் நமக்கு புரியும்ன்றதுனால. அப்படி என்னன்னாக்கா அந்த பிராணமயமாக இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நைவாத்மாதி பிராணமயா வாயு விகாரா விகாரா கர்த்தா அகந்தா வாயுவதந்தர் பகிரேஷா யஸ்மாத் கிஞ்சித் ஸ்வாமி நவேத்யமனிஷ்டம் இஷ்டமனிஷ்டம் ஸ்வம் அன்யம் வா கிஞ்சன நித்யம் பரதந்திரா. ஆனா இவ்வளவுதான் நம்ம சொன்னதை தவிர இது வந்து டோட்டலி இண்டிபெண்டன்ட் கிடையாது. இந்த பிராணம் இது யாருக்கும் கட்டுப்பட்டு வேலை செய்துட்டு இருக்காரு. அவர் பரதந்திரனா இருக்கார். அவருக்கு சுதந்திரம்ன்றதே கிடையாது. அவர் யாருக்கோ பயந்துட்டு உங்களுக்கு வந்து பகவான் வந்து நிர்ணயம் பண்ணிட்டாரு இவ்வளவு லைஃப்னு. அது வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் போட்ட கணக்கு வரைக்கும் ஒரு 21,600 தடவை அவ்வளவு நாள் கால்குலேட் பண்ணி அவர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் அவருடைய வேலை இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து பரதந்திரன்றதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா பிராணாயாமத்தினால நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னுடைய ஆயுச கொஞ்ச நாள் விருத்தி பண்ணிக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் இழுத்துக்கலாம். டெய்லி பிராணாயாமம் பண்றான்னு வச்சுக்கேன். அதனுடைய 21,600 நான் குறைக்கிறேன். குறைச்சேன்னா மை லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி கண்ட்ரோலபிளாகவும் இருக்கு அந்த பிராணனானது. ஆகையினால இந்த பிராணம் இன்னும் சுதந்திரன்னு சொல்ல முடியல. என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அந்த பிராணம் பிராணமயத்தினால. அது மாத்திரம் இல்ல, இந்த பிராணனை விட ரொம்ப சூட்சமா இருக்கிற மனசுக்கு இந்த பிராணன் கட்டுப்பட்டு இருக்கு. எப்படி கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னாக்க சுதந்திரம் இல்ல. அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். பிராணமயம் சுதந்திரம். இப்போ ஒருத்தருக்கு தந்தி வந்தது. அவருடைய பையன் ஒரே பையன் மிலிட்டரியில இருக்கான். வார்ல மிலிட்டரி வார்ல எக்ஸ்பயர்ட்னு இவருக்கு நியூஸ் வருது. அப்பா தனியா இருக்காரு, பையன் தான் ஒரே பிரெட் விங்கர். இப்படி அச்சீவ் பண்ணுங்க. வந்த உடனே அந்த டெலிகிராஃப் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த மாதிரி சார் இவர் தான் மிஸ்டர் ஆர் கோபால், அவர் வந்து எக்ஸ்பயர்டு
அப்படின்ற இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த விஷயம் எங்க போச்சு, மனசுலதான் அவருக்கு போச்சு. இவன் சொன்னான் இந்த மாதிரி உங்க பையன் உடனே ஐயோ நேரம் பிராணம் போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிராணம் அந்த மனசானது பிராணனை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு. அதனால என்னாச்சு, இந்த பிராணனுக்கு சுதந்திரமே கிடையாது. இந்த பிராணன் என்ன பண்ணும், மனசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் பெரியவானாக்கா நிஜமாவே டஸ்டின்னா தான் நம்ம டஸ்டி நம்ம சொல்லுவோம். இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லை. மனசு பார்த்துட்டுன்னு வச்சுங்க, ஒரு பேண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டுனாக்க உடனே அம்மா தாகம் அப்படின்னு கேட்கும், உடனே தாகம் இருக்கிறது. ஏன்னா மனசுல கண்ட்ரோல் பண்ணிட்டு நிஜமாவே தாகம் இருக்கிறது வச்சுக்குவோம் அந்த குழந்தைக்கு. ஏன்னா அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கண்ட்ரோல் பண்றது, பிராணனை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது லோகத்துல பார்க்கணும். அதனால இது பரதந்திரமா இருக்க தவிர சுதந்திரமா இல்லை அப்படின்னு சொல்ற. நைவாத்மாபி பிராணமயா, இந்த பிராணமய கோஷமும் நைவ ஆத்மா, இதை எப்படி ஆத்மாவாகும் இல்லையா, இதுவும் ஒரு கோஷத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த பிராணமயாபி ஏவ ஆத்மா, இது ஆத்மாவாகவே ஆகாது. ஏஷா வாயு விகாரம், இது வாயுனுடைய விகாரம், டோட்டலி டிபெண்ட். உங்களால கூட இல்லை, வெளியில இருக்கிற வாயுவை வச்சுட்டு என் உள்ள இருந்து என்னுடைய லைஃபை இது காப்பாற்றிருக்கு. இது டோட்டலி டிபெண்ட் ஆன் அவுட் சைடு வாயு. அவுட் சைடு வாயு இல்லைன்னா என்ன ஆகும் கற்பனை கூட பண்ண முடியல இல்லையா. ஏன்னா அவன் மேல போறான், வேற ஒரு கிரகத்துக்கு போறான்னாக்கா அவன் பின்னாடி ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துன்னு போக வேண்டியிருக்கு முதுகுல இல்லையா. இங்க அவைலபிள் நமக்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தான் இங்க அவைலபிளா இருக்கு வாயுல, அதனால நம்மளால ஜீவிக்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், we totally depend on outside world. பகவானுடைய கிரியேஷனான இந்த சிருஷ்டியை நம்பிதான் நான் வாழறேன். அது தெரியாம பகவானை யோசிக்க மாட்டேன்றான். அவர் இல்லைன்னாக்க எதுவுமே நடக்காதுன்றதுக்கு இது ஒரு காரணம் இல்லையா. அதை டிபெண்ட் பண்ணி இருக்கேன் நான். இதெல்லாம் ஏஷகா வாயு விகாரமா, இது வாயுடைய மாடிபிகேஷன்ல தான் இந்த பிராணமயமானது இயங்கிட்டு இருக்கு. பிராணமயம் இருக்கிறதுனால தான் நான் உயிரோட இருக்கேன். இல்லைனாக்கா பிராணம் போயிடுச்சுன்னு என்ன வெளியில போட்டுருவாங்க. இவ்வளவு தூரத்துக்கு டீச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு காரணம் என்னன்னா வாயு விகாரமா வெளியில இருந்துட்டு இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அந்தர் பகிஷ்ட, இந்த வாயுவானது உள்ளேயும் போறது வெளியிலயும் வருது, உள்ளுக்குள்ளேயும் தேவைப்படுறது அந்த காற்று. அது இருந்ததுனாலதான் நான் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அந்தந்த இடத்துக்கு போய் சர்க்குலேஷனுக்கு அதனுடைய வாயுனுடைய சப்போர்ட் எனக்கு தேவை இருக்கு. உள்ளேயும் தேவையா இருக்கு. வெளியில நான் போனோம்னாலும் காத்து இருந்தாதான் நான் வெளியில சுவாசிக்க முடியும். உள்ள வெளியில இப்படி எல்லா இடத்துலயும் இந்த பிராணவாயுவானது டிபெண்ட் ஆகிருக்கு, இந்த அவுட் சைடு வேர்ல்டு டிபெண்ட் ஆகிருக்கு. அதனாலதான் எஸ்மாட்டு ஸ்வம்வா. ஆனா அதுக்கு பாவம் அந்த பிராணனுக்கு தன்னைத்தானும் அறிஞ்சிக்கல. அது அந்நியம்பா அது தெரிஞ்சுக்கல. அந்த காத்துக்கு என்ன தெரியும், அது பாட்டு உங்ககிட்ட வரும்போது உங்ககிட்ட போச்சு, எங்கிட்ட வரும்போது உங்ககிட்ட போச்சு, எல்லாருக்கிட்டையும் அது போயிட்டே இருக்க தவிர அந்த பிராணவாயுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. எனக்கும் மனசுக்கும் தான் அந்த ஐடென்டிட்டி இருக்கு. இந்த உடலுக்கு எப்படி ஐடென்டிட்டி இல்லையோ அதே மாதிரி இந்த பிராணனுக்கும் ஐடென்டிட்டியே இல்லை. காலுக்கு தெரியுமா நான் எங்க போறேன்றது தெரியாது. நான் சொன்னாதான் இது அது வரைக்கும் இது ஜடம் மாதிரி என் கூடவே வந்துட்டு இருக்கும். நான் எங்க போறேன்றது ஐ ஒன்லி டிசைட் இல்லையா. இது போல ஜடமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பிராணம் ஜடம். இதுக்கு ஒண்ணும் தெரியாது. அது பாட்டுக்கு காத்த வாங்கும், காத்த வெளியில விடுமே தவிர அறிவு கிடையாது. இந்த இதுக்கு வெறும் ராஜஸ்தானத்தினால பிறந்த கிரியா பண்றதுக்கு மாத்திரம் தான் தெரியும். அறிவு அதுக்கு கிடையாது. அதுக்கு சத்துவ குணத்துல இருந்து வந்ததுனாதான் வரும், இதுக்கு கிடையாது. அவர் என்ன பண்றாரு, சம்பா வேத்தி அந்யம்பா வேத்தி, இது ரெண்டும் தெரியாது. அது மாத்திரம் இல்ல, இஷ்டம்பா அனிஷ்டம்பா, பிரியமானது பிரியம் இல்லாதது அப்படின்னா அதுக்கு தெரியாது. ஏதாவது தெரியுமா, அந்த காலத்துக்கு தெரியாது. இப்ப வந்து நல்ல சென்ட்ரல் இதை நீங்க வாங்க போது நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும். நல்ல பொதிகை மலையில இருந்து ஒரு கற்றல் வருது அப்படின்றது மனசுக்கு தெரியணும். இது பொதிகை இங்கேருந்து வருது, ரொம்ப சில்லுன்னு காத்து வருது அப்படின்றதெல்லாம் யாருக்கு தெரியும், மனசுக்கு தான் தெரியும். பிராணனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது எந்த காத்து இருந்தாலும் வாங்க, அது நீங்க சாகர பக்கத்துல போனாலும் அந்த காத்தை வாங்கி கொடுக்கும். உங்களுக்கு பொதிகை மலை காத்து இருந்தாலும் அது வாங்கி கொடுக்கும். அதுக்கு வந்து ரெண்டுமே தெரியாது. இஷ்டம் அனிஷ்டம் அப்படின்றது அதுக்கு கிடையாது. அது அந்தகா பகிகி ரெண்டுத்துக்கும் தேவையா இருக்கு. உள்ள வர்றது வெளியில போறது, அதுக்கு வந்து தன்னையும் தெரியாது வெளியாலையும் தெரியாது. அது மாத்திரம் இல்ல, இஷ்டம் அனிஷ்டம் அதுவும் தெரியாது, பிரியமானது அப்பிரியமானது. அதனால இது ஒரு ஜனமான ஒரு பிராணமய கோஷம் தான் இது. அதனாலதான் அது என்ன தெரிஞ்சு நித்தியம் பரதந்திரம். அதனாலதான் அது எப்பொழுதுமே வேறொருவனால ஆட்சி வைக்கப்படுவதாகத்தான் இருக்குது. பரதந்திரனா இருக்க தவிர தனக்கு தானே அதுக்கு எந்த தந்திரமும் கிடையாது, இல்ல. அதனால இந்த பிராணமயமும் ஒரு கோஷம் தான். இந்த
பிராணமயத்துக்கு அந்நியமா அந்யோந்தர் ஆத்மா மனோமயா அப்படின்னு ஒருத்தருக்காரு. அவர் தான் ரொம்ப பெரியவர். இந்த அன்னமயத்தை விட பிராணமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது தெரிஞ்சுது. இதுல இருக்கிறதெல்லாம் வெறும் மச்சா டீ சோம்பன்னு அதை கிண்டல் பண்ணலாம். அதை விட பார்த்தா பிராணம் கொஞ்சம் வசதியா இருக்க மாதிரி இருக்கு. பிராணம்ல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ராத்திரி எல்லாம் அது வந்து என்ன ஏதுன்னு கேட்காம உடம்போட இருந்துட்டு இருக்கு. அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்துட்டே இருந்தது. அது எப்படி செய்து அது வெளியில என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அதாவது ராத்திரி ஆத்துல வந்து திரும்பி போனா இந்த பிராணம் மூச்சுட்டு இருக்க பார்த்து சொல்ல முடியாது. சொல்றதுதான் அது ஒண்ணும் தெரியாது. அது தெரிஞ்சதெல்லாம் மூச்சு விடுறதுக்கு தான் தெரியுமே தவிர வந்து திரும்பி போற வரைக்கும் அவரும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அதுவும் ஜடம் தான். அதனால இதை விட வேறானதான ஒரு ஆத்மா இருக்கா. அந்த ஆத்மாவானது மனோமய ஆத்மா. இந்த மனோமய ஆத்மா அது எப்படி வந்தது அப்படின்னாக்க ஏதேஷாம் பஞ்ச தத்துவானா மத்தியே இந்த பஞ்ச தத்துவங்கள் இருக்க பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாசம் அப்படின்னு கூடிய இந்த பஞ்ச தத்துவத்தினுடைய கூட்டத்துல ஆகாசத்தினுடைய சாத்விக அம்சத்தினால வந்தது ரோத்ரேந்திரியம். ஏன்னாக்க அவன் நெய்யாயிக என்ன சொன்னா சப்த குணகம் ஆகாசம் அப்படின்னு சொல்றான். ஆகாசம்னா என்ன, நான் பேசுற சப்தம் அந்த ஆகாசத்துல விழணும், அது உங்க காதுக்கு போய் கேட்கணும். இது ஆகாசத்தினுடைய குணம். நான் கொடுக்குற சப்தத்தை வாங்கி உங்க காதுல விடுறதுன்றது அதனுடைய குணம். சப்த குணகம் ஆகாசம். இந்த சப்த குணகம் ஆகாசம் எதனால வந்ததுன்னா ராஜசாந்தமா இருந்ததுன்னா அது வாங்கி காதுல விடுமே தவிர உங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்காது. ஆகாசத்துல நான் பேசினாக்க உங்களுக்கு காதுல உழறதுனாக்கா என்ன அர்த்தம், நான் பேசும்போது தெரிஞ்சு பேசுறேன், உங்களுக்கு வரும்போது நான் என்ன பேசுறேன்னு தெரியாது. ரெண்டு பேருடைய இந்த இந்திரிய வியாபாரத்துக்கு பின்னாடி ஒரு அறிவு ஒன்று இருக்கு. இந்த அறிவானது எப்படி வருவதுனாக்க அந்த மாயையினுடைய சாத்விக அம்சத்தினாலதான் இந்த அறிவு வருது. அந்த சாத்விக அம்சத்தினால பஞ்சபூதங்கள்லாம் பஞ்சீகரணம் ஆகும் பொழுது இப்ப என்னாச்சு, நமக்கு ஸ்ரோத்ரேந்திரியமானது உண்டாச்சு, காதுன்ற ஒரு இந்திரியம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் வாயுனுடைய சாத்விக அம்சம் இருக்கு. அதனுடைய சாத்விக அம்சத்தினால என்னாச்சு, எனக்கு நல்லா தெரியுதா சில்லுன்னு காத்தடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போர்வை எடுத்து போட்டுருந்தாங்க எனக்கு தெரியணுமா. இல்ல எனக்கு பிராணன் மாதிரி அது பாட்டுக்கு பண்ணிட்டே இருந்ததுன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் அது அறிவை கொடுக்கணும். அந்த காத்தானது ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்னா சடையை கட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு உட்காருவேன், வேலை தூக்கி போட்டுப்பேன், ஏசியை போட்டு ஆன் பண்ணுவேன். இல்ல எனக்கு ராத்திரி ரொம்ப குளிரா இருந்ததுன்னா போர்வையை போட்டுவேன். இந்த ஸ்பரிசத்தினால எனக்கு அறிவு உண்டாக்குறது இந்த ஸ்பரிசம். இது எங்கேருந்து வந்ததுன்னா வாயுனுடைய சாத்விக அம்சத்தினால வந்தது. அந்த பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் வாயு, அந்த வாயுன்ற எலிமெண்டினுடைய சாத்விக அம்சத்தினால பக்கு அப்படின்ற ஒரு இந்திரியம் உண்டாச்சு. இந்த ஒரு இந்திரியம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அக்னி இருக்கு, அக்னியினுடைய சாத்விக அம்சம் இருக்கு. அந்த பயனுடைய சாத்விக அம்சத்தினால கண்ணு அப்படின்ற இந்திரியம். இந்த கண்ணு என்ன ஆகுதுன்னாக்க எதை பார்த்தாலும் இதை கடவுள், இதை பார்த்தா நான் கண்டுபிடிப்பேன், இதை பார்த்தா என்ன பண்ண, உங்களை பார்த்தா நீங்க தோன் கண்டுபிடிப்பேன். என்னுடைய கண்ணு பாக்குறது அது எனக்கு இந்த அறிவை கொடுக்குறது. இவரை ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு பரிச்சயமானவர் அப்படின்றது அந்த கண்ணுடைய. அந்த கண்ணுக்கு என்ன சக்தின்னா அது உள்ள ஒரு பயர் ஒண்ணு இருக்கு. அந்த பயர்னாக்க தைஜசம், பயர்னாக்க எரிக்கிறதுன்னு இருக்கக்கூடாது. அந்த ஒளி ஒண்ணு இருக்கு. அந்த ஒளியானது என்ன பண்ண ஒரு ரூபத்தை பார்த்து எனக்கு காமிச்சு கொடுக்குறோம். இந்த ரூபத்துல இருக்காங்கன்னா இந்த ஒரு ஸ்திரீ, இந்த ரூபத்துல இருக்காண்டாக்க இவர் ஒரு தேவதை, இந்த ரூபத்துல இது இருக்கோம்னாக்க இது ஒரு காரு, இந்த ரூபத்துல இது இருக்கோ அது டூ வீலர். இப்படின்றதெல்லாம் கண்ணு பார்த்த உடனேதான் என்னுடைய மனசு அது என்னதுன்றது தெரியுது. இதை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடியது அந்த பயனுடைய தேஜசாம், அக்னியினுடைய தேஜத்தினுடைய அம்சத்தினால சக்ஷுரேந்திரியம் ஆனது உண்டாச்சு. அப்புறம் ஜலத்தினுடைய சாத்விக அம்சத்தினாலதான் டேஸ்ட்னு ஒண்ணு உண்டாச்சு. இந்த டேஸ்ட பத்தி நிறைய பேர் இந்த நாக்க வச்சு ரசனா இந்திரியத்தை பத்தி நிறைய ஆயுர்வேதத்துல எல்லாம் அவன் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல எந்தெந்த இடத்துல 6 சுவைகள் இந்த மதுர ஆம்ல கட்டு கஷாய சித்த வேதா சக்திதா 6 சுவை இருக்கு. சுவப்பு, பூவப்பு, காரம், இனிப்பு, கசப்பு அப்படின்னா 6 சுவைகள் இருக்கு. அந்த 6 சுவைகளும் அந்த நாட்டுல ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றதுன்னா இந்த ஜலத்தினுடைய ஒரு பிரபாவத்தினாலதான் இந்த அறிவு வருது நமக்கு. இதை சாப்பிட்டோன்னே இது திதிப்பா இருக்கு அப்படின்னு, இது துவக்கிறது, இது வேண்டாம், இது போதும் அப்படின்னு சொல்லிடு. ஆயுர்வேதத்துல என்ன பண்ணா அந்த துவர்ப்பையே உங்களுக்கு எது துவர்ப்புன்னு உங்களுக்கு பிடிக்கலையோ அது எனக்கு பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி வேற அந்த டேஸ்ட் வேற டிஃபரெண்டா ஒவ்வொருத்தருக்கும் பழகிக்கலாம்.
ஏன்னா உடம்புக்கு இந்த தாதுகளுக்கு என்ன ஒண்ணு அறுசுவையுமே தேவை உங்களுக்கு கதப்பாது. அதனாலதான் ஆயுர்வேதத்துல நம்ம என்ன பண்ண சாமிக்கே நைவேத்தியங்கள்லாம் சில கோயில்ல பாத்தீங்கன்னா பாவக்காய் மாணிக்கவாசகர் பாடின அந்த திரு பிறகுத அங்க வந்து பாவக்காவே நைவேத்தியம். பாவக்காவும் தேவைதான். கசப்பு தேவையா இருக்கு சில பேருக்கு, சோர்ப்பான கறிக்காய் தேவையா இருக்கு, இனிப்பான கறிக்காய் சிலருக்கு பிடிக்கிறது. நம்ம ஐயோ சாப்பாட்டுல கேரட் சாப்பிட்டா பிடிக்கல, நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கிறது, அதுல இருக்கிற சிரிப்புனாலதான் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்படி அறுசுவைகளும் எல்லா சாப்பாட்டுலயும் வர மாதிரி பகவான் படிச்சிருக்க. அந்த அறுசுவையை கிரகிக்கக்கூடிய சக்தி இந்த ரசனாந்திரியத்துக்கு வந்து, அந்த ரசனாந்திரியத்துக்கு இந்த சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா வாயுனுடைய ஜலத்தினுடைய சாத்விகாம்சத்தினால வந்தது இந்த அறிவு. இப்படி உண்டாச்சு. பிருத்திவியா சாத்விகாம்சாத்து பிராணேந்திரியம் சந்தோஷம். பிருத்திவியினுடைய சாத்விகாம்சத்தினால என்ன ஆச்சுன்னாக்க பிராணேந்திரியம் உண்டாச்சு. ஏன்னாக்க கந்தவதி பிருத்திவி, பிருத்திவிக்கும் கந்தத்துக்கு தான் சம்பந்தம் இருக்கு. எங்கெல்லாம் வாசனை இருக்கோ அதெல்லாம் கந்தத்தினுடைய தாயினாலதான் வருது. அதனால பிருத்திவிக்கே லட்சணம் என்ன, கந்தவதி பிருத்திவி, கந்தத்துடன் கூடினது எதுவோ அதுதான் பிருத்திவி. அந்த எங்கெல்லாம் கந்தத்துவம் இருக்கோ அதெல்லாம் பிருத்திவிக்கம் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை கந்தத்துவம் தத்திர பிருத்திவிக்கம்னு அவன் சாதிக்கிறான். அவன் கந்தவதி பிருத்திவின்னு லட்சுமி. அப்படி இருக்கிறதுனால இந்த கிராணேந்திரியம் எங்கேன்னு வந்து இந்த பிருத்திவில இருந்து வந்துதான் இந்த கிராணேந்திரியம். இதுல திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற கதையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அம்மாளுக்கு வந்து இயற்கையிலேயே கூந்தலில் மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். அது வந்து நக்கீரர் வந்து பார்த்தாரா, அவர் வந்து சொன்னாரா, நீங்க வந்து நெற்றிக்கண்ணை திறந்து என்னை பார்த்தா கூட குற்றமே அப்படின்னு சொல்லி, இல்ல எந்த ஒரு ஸ்திரீகளுக்கும் நேச்சுரலாவே வராது அப்படின்ட்டாரு. நீ டெய்லி வழங்குற அந்த உமையவளுக்கும் அதே கதையா அப்படின்னு கேட்டா, ஆமா அந்த உமையவளுக்கும் அதே கதை தானே. இந்த ஹியூமன் லாஜிக் எடுத்துன்னு போய் அம்பாளுக்கும் போட்டாரு. அங்கதான் அவர் சின்ன தப்பு பண்ணிவிட்டாரு. அவர் என்ன பண்ணிருக்கணும், அம்பாள் தான் மாயா சக்தினாலதான் இந்த உலகமே உண்டாயிருக்கு. பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசு, அவன் சொல்ற அந்த தார்க்கிகம் சொல்லக்கூடிய இந்த 9 திரவியங்களுமே யார் உண்டு பண்ணது, ஈஸ்வர சக்தி தான். இது அம்பாள் கிட்ட இருந்து உண்டான சக்தி தான். அதுல இந்த பிருத்திவின்ற ஒரு எலிமெண்ட்டை உண்டாக்கினது யாரு, அம்பாள். அந்த பிருத்திவியில ஒரு சாத்விக அம்சத்தை உண்டாக்கினது யாரு, அம்பாளுடைய சாத்விக சக்தி. அதுல கந்தத்துவன்றத ஒன்னே உண்டாக்கி கந்தவதி பிருத்திவின்னு உண்டான அவளுக்கே போய் இந்த லாஜிக்கை எப்படி அட்டன் பண்றதுன்னு அவங்க கேட்டிருக்கணும். அதுதான் சிவபெருமானுடைய மனசுல இருக்கு. அதை இவங்க சரியா சொல்லல அங்க. அப்படி இருக்கும் போது அந்த அம்பாளுக்கே போய் கந்தத்துக்கு நீங்க இருக்குன்னு இல்லன்னு சொல்ல முடியுமா யாருக்காது? ஏன்னா இந்த கந்தத்துக்கெல்லாம் காரணமே அம்பாள். அவளுக்கு கந்தவதி பிருத்திவி, அம்பாளே கந்த ஸ்வரூபமா பிருத்திவி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தமா நம்ம பூமாதேவின்னு அவெல்லாம் வைஷ்ணவெல்லாம் ரொம்ப வச்சிருக்கா. அந்த பூமாதேவிக்கே போய் இந்த லாஜிக்கு போய் நீ எப்படி உங்களுடைய இன்டலெக்ட், சின்ன இன்டலெக்ட வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு சிஷ்ய வேதத்துல சொல்லக்கூடிய ஒரு சிஷ்ய கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அவருக்கு பாடத்தை புதப்பினார் நக்கீரனுக்கு. ஆனா இதெல்லாம் அவன் சொல்லல, அவன் சொல்ல தெரியல. அவரு அப்புறம் ஒத்துட்டாரு. அவரு அவன் இல்ல நான் சொன்னது தப்பு, அம்பாளுக்கு தான் சொன்னாரு. அவருக்கு திருப்பி மோட்சமும் கிடைச்சிட்டு மதுரையில இருக்கிற அந்த கோயில் குளத்துல அப்படின்னு அது கதை முடிஞ்சிருக்கு. சொல்ல வந்தேன்னா இந்த பிருத்திவியினுடைய சாத்விக அம்சம் கிராணத்துக்கும் கந்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த கந்தமானது என்ன இருந்துனாக்க இந்த அம்பாட்சி. இப்படி ஞானேந்திரியங்கள் எல்லாமே அறிவை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் இதுக்கு பேர் ஞானேந்திரியம். இதனுடைய சமஷ்டி ஒண்ணு இருக்கு. ஏதேஷாம் பஞ்ச தத்துவானா சமஷ்டி சாத்விக அம்சம். இண்டிவிஜுவலா ஒரு சாத்விக அம்சத்தினால ஒரு இந்திரியங்களை நம்ம புரிஞ்சுட்டோம். இது எல்லாம் டோட்டலுக்கு ஒரு சக்தி இருக்கு. நீங்க வெத்தலையை எடுத்தீங்கன்னா பச்சையா இருக்கு, அதுக்கு ஒரு டேஸ்ட். நீங்க பாக்க எடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி ப்ரௌனா இருக்கும், அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. இந்த சுண்ணாம்பு பாத்தீங்கன்னா அது வெள்ளையா இருக்கும், அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து நீங்க போட்டீங்கன்னாக்க வாயில வந்து சேப்பு கலர் இருந்தாரு. சமஷ்டியா இருக்கும் போது உலகத்துல இருக்கிற பொருள்களுக்கு எல்லாம் ஒரு வேல்யூ இருக்கு, தனித்தனியா இருக்கும் போது ஒரு வேல்யூ இருக்கு. தனித்தனியா உண்டாகும் போது ஞானேந்திரியங்கள் உண்டாச்சு, மொத்தமா சேர்ந்து உண்டாகும் போது என்ன ஆச்சுனாக்க சமஷ்டி சாத்விக அம்சத்தினால மனசு, புத்தி, ஆங்காரம், சித்தம் அப்படின்ற அந்தக்கரணங்கள் உண்டாச்சு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே இது நம்ம
தத்துவபோதத்துல பார்த்துருக்கோம். ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் சமஷ்டி சாத்விகாம்சாத் மனோ புத்தி அகங்கார சித்த அந்தக்கரணானி சம்பூத்தானி. அந்தக்கரணம் அந்தே வித்தியமானம் கரணம், உள்ளுக்குள்ள வேலை செய்யக்கூடிய கரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணமானது என்னாச்சு, 4 விதமா வந்தது. இந்த சமஷ்டியினுடைய அங்க சமஷ்டியில எப்படி ராஜசாம்சத்தினால பிராணம் உண்டாச்சோ அப்படி இங்க சாத்விக அம்சத்தினால மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு ஒரு 4 உண்டாச்சு. இதுல இந்த மனசானது எப்படி இருக்குன்னா சங்கல்ப விகல்பாத்விகமாக இந்த ஒரு இது மனசு. இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டவுட், இன்னைக்கு போலாமா வேணாமா, சரி போலாம் இன்னைக்கு லீவ் அப்ளை பண்ணலாம்னு நம்ம டிசைட் பண்ணிடுறோம். அப்போ ஒரு டிசிஷன் ஒண்ணு வருது. இது ரெண்டுமே மனசுதான் பண்றது. இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு கேட்கிற இடத்துல பண்ணக்கூடியது மனசு. அதுல ஒரு டிசிஷனுக்கு வந்தா பாருங்க, கிளாஸுக்கு போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, மலையாளுக்கு போலாம் இப்படின்னு நினைக்கும் போது மனசு. அப்போ இன்டெலெக்ட் என்ன பண்றது, ஒரு டிசிஷன் இருக்குது, போக வேண்டாம் இன்னைக்கு அப்படின்னு. அது இன்டெலிஜென்ட் டிசிஷன் ஒண்ணு எடுத்த உடனே அப்புறம் மழை வந்ததுன்னா நல்ல வேலை நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் வேற பார்ப்போம். இல்ல போலாம் டிசிஷன் எடுக்கிறோம், பொசிஷன் வந்த உடனே வந்து நல்ல வேலை மழை வரல வந்தோம். இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுலாம் நிச்சயாத்மிகா புத்தி. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கிளாசிபிகேஷன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணா புத்தியானது வளராத ஒரு 2 வயசு குழந்தைக்கு, 1.5 வயசு 2 வயசு குழந்தைக்கு இது சாக்லேட்னு தெரியுமா, ஆனா அது என்ன பண்ணா அந்த சாக்லேட்டினுடைய கவரோட வாயில போட்டு. இதே ஒரு 4 வயசு குழந்தையா இருந்ததுனாக்க என்ன பண்ணா அதுக்கு டக்குன்னு அது சாக்லேட்டை பார்த்த உடனே எமோஷனலா அதை சாப்பிடணும்ன்ற ஆசை வந்தது. அது கூடவே அந்த புத்தியும் வேலை செய்யும், அதை பிரிக்கணும், அதை பிரிச்சுட்டு தூக்கி போட்டு அது உள்ள இருக்கிறது தான் பண்ண. இது மாதிரி நிச்சயம் பண்றது புத்தி. அந்த எமோஷன் வரைக்கும் இருக்கக்கூடியது எதுவோ அது வந்து மைண்ட். ஆனால்தான் இவங்க எல்லாம் இருக்குன்னா எமோஷனல் பர்சனாலிட்டி எல்லாம் இருந்தாங்கன்னாக்க ரொம்ப மனசு டாமினண்டா இருக்கா, அவனுக்கு புத்தி டாமினண்டா இல்ல அப்படின்னு சொல்றோம். நம்ம சின்ன அது ஃபெமினின் மைண்டு மாஸ்குலின் மைண்டு அப்படின்னா அந்த மனசை பிரிப்பாரு. அதாவது டிசிஷன் டேக்கிங் மைண்ட் இருக்கிற ஸ்திரீயா இருந்தா கூட அவன் எடுக்கிறது வந்து மாஸ்குலின் மைண்டு. மாஸ்குலின் மைண்டு ஃபெமினின் மைண்ட் எல்லாம் லோகத்துல நம்ம புரிஞ்சிட்டது இல்ல சாஸ்திரத்துல. அப்படின்னா என்னன்னா டிசிஷன் மேக்கிங் பவரா இருக்கிறவர் வந்து மாஸ்குலின் மைண்டு. டிசிஷன் மேக்கிங்கா இல்லாம டிலிட்டரிங்கா இருக்கக்கூடிய சில ராசிக்காரெல்லாம் சொல்றாங்க, இவரு யோசிச்சுட்டே இருப்பாரு, ஒரு டிசிஷனா எடுப்பாரு, வாங்கலாமா வாங்கலாமா டிசிஷனா எடுக்க மாட்டாங்க. 10 தடவை பிளாட்ட பார்த்துட்டு வந்தாச்சு, இங்க ஏது போய் டிசிஷனே எடுக்க மாட்டாங்க அவரு இல்லையா. மாமி போயிட்டா டிசிஷன் எடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், மாமியினுடைய மாஸ்குலின் மைண்ட் டேக்ஸ் டிசிஷன், மாமாவுடைய ஃபெமினைன் மைண்ட் எமோஷனல் பர்சனாலிட்டி இந்த சங்கல்ப விகல்பாத்மகமாவே இருக்கு. அதுல நிச்சயாத்மிகமா இருக்கக்கூடிய புத்தி அது புத்தி. அதுல எல்லாருக்கும் அகங்கரோமி அப்படின்ற ஒரு புத்தி இருக்கு, அகங்கர்த்தா அப்படின்ற ஒரு புத்தி இருக்கு, அது அகங்காரம். நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய அகங்காரம் இல்ல, இது ஒரே மைண்டு ஒரே புராணன். அது எப்படி இருந்ததுன்னா பிராணன் அபானன் தியான் உதாரணம் 5 பங்கனை பண்றது இருக்கிறது ஒரு புராணம் தான். அதே மாதிரி இங்க இருக்கிறது ஒரு அந்தக்கரணம் தான். அந்த அந்தக்கரணம் என்ன பண்றது, இந்த மாதிரி டிசிஷன்ல இது மனசா பார்த்து இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும் போது புத்தியா பரிணமிக்கிறது. இந்த மாதிரி இப்போ நான் தான் செய்யறேன், நானா சொன்னேன் அப்படின்னு அதுதான் நான் பார்க்கிறேன்னு தெரிஞ்சுக்க, நான் பேசும்போதே என்ன அறியாமையே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்ற அறிவு எனக்கு இருக்கு. இந்த அகங்கர்த்தான்ற ஒரு புத்தியும் கூடவே வந்துட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போறோம். அகன்ற ஒரு புத்தி இருக்கு, அந்த அகங்கர்த்தான்ற ஒரு புத்தி இருக்கு. இது வந்து மனசுடைய ஒரு பார்த்து, மனசு ஒரு பார்த்து, புத்தி ஒரு பார்த்து, அகங்கரணம் அப்படின்ற அந்த அகன்ற ஒரு இது பண்ண. அதுக்கப்புறம் சித்தம் ஒரு பார்த்து இருக்கு. அந்த சித்தமானது என்ன பண்றது, என்னக்கா மெமரியா இருக்கு. இல்ல நம்மளுடைய சித்தன கர்த்தாவுக்கு காரணமா இருக்கிறது சித்தம், சித்தன கர்த்தரு சித்தம். அப்படி இருக்குன்னா ஒருத்தர் உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம எல்லாரும் நம்ம பார்த்த ஒரு ஆள் வந்தோடனே எல்லாருடைய மனசுலயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மெமரியில இருந்து கரெக்டா அந்த ஃபைலை ரெட்ரீவ் பண்ணி கொடுக்குறவர் ஒருத்தர் எல்லாருடைய மனசுலயும் இன்னும் வந்திருக்காரு அப்படின்னு ஒண்ணு எனக்கு எல்லாருக்கும் வந்தது. அது கரெக்டா அந்த ஃபைலை ரெட்ரீவ் பண்ணிட்டு பாருங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னா சித்தத்துலதான் இருக்கு. இப்படி பண்ணக்கூடிய காரியம் இப்படி ஒரு ஃபேக்கல்டி இருக்கு. இப்ப 4 ஃபேக்கல்டி இருக்கு நமக்கு. சங்கல்ப விகல் எமோஷனலா இருக்கிற சமயத்துல, இன்டெலக்சுவலா இருக்கிற சமயத்துல, நான் செய்கிறேன்னு நினைக்கிற சமயத்துல, அப்புறம் அறிவு மெமரினால ஒரு காரியத்தை ரீகால் பண்றேன் அந்த சமயத்துல. இப்படி 4 விதமான பங்கன் இந்த மைண்ட் பண்றது. இந்த மைண்ட்ல இது மனசா இருக்கும் போது எந்த தேவத்தையினுடைய அனுகிரகம் இருக்கோ அவ வாழ்க்கை. சந்திரன் சரியா இருக்காங்க, இந்த மனசு சரியா இருக்கு. எந்த லெவலுக்கு உங்களுக்கு எமோஷன் இருக்கணுமோ அந்த எமோஷன் தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே பயந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு பயம் இருக்கணுமோ, தப்பு காரியம் பண்ணும் போது பயம் இருக்கணும்,
சரியான காரியம் பண்ணும்போது தைரியம் இருக்கும். இந்த பயமானது எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் என்ன ஆச்சுன்னாக்க இந்த மாதிரி வர ப்ராப்ளம் தான் இந்த ஸ்கிசோஃப்ரெனியா, டிப்ரெஷன் இந்த மாதிரி என்ன அவனுக்கு அனாவசியமான பயம் எங்க இருந்து வந்துட்டு. இதெல்லாம் என்ன சொன்னாக்க நீங்க ஜோசியர் கிட்ட போய் கேட்டா என்ன சொல்றாரு, இவர் ஜாதகத்துல சந்திரன் சரியில்லைப்பா அவருக்கு. ஏன்னா மனசுக்கு சந்திரன் தான் அதிதேவதை. மனசுக்கு சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தது ஆனால் மனசு கரெக்டா இருக்கும். மனசுக்கு சந்திரன் அதிதேவதை, புத்திக்கு பிரம்மா. ஏன்னா சிருஷ்டி கேட்டா அவர் ஐக்கியத பகுத்தியாம் பிரஜா ஏத்தின் புத்திபூர்வமான சிருஷ்டி இது. அவர் கரெக்டா பிளான் பண்ணிதான். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் பிளான் பண்ணாம ஒரு காரியத்தை பண்ணவே முடியாது இல்லையா. ஒரு மாமி சமைக்கிறான்னா கூட பிளான், இன்னைக்கு என்ன நீங்க பருப்பு தொகை இருந்தாங்க, இன்னைக்கு என்ன பண்ணணும், அதான் பண்ணலாம், இது என்ன பண்ணணும்ன்றது முதல்ல ஒரு பிளானிங் ஒண்ணு பண்ணிட்டு தானே பண்ண முடியும். அந்த பிளானிங் எல்லாம் எதனால வருது அப்படின்னா புத்தியினாலதான் வருது. அந்த புத்தி யாரால வருதுன்னா இது மாதிரி பிளான் பண்ணி இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண பிரம்மா கிட்ட இருக்கு. அவர் தான் அதிதெய்வம். அவருக்கு புத்திக்கு பிரம்மா தான் அதிதெய்வம். அப்புறம் அகங்காரம். அகங்காரம்னா எது பண்ணாலும் நானுன்ற காரணத்திலே பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதுக்கெல்லாம் காரணம் ருத்ரன்னு ஒரு தேவதை இருக்காரு. அவர் தான் இது நான் செய்கிறேன், நீ செய்யற, யூ கேன் டூ இட் அப்படி எல்லாம் சொல்றவர் அவர் தான். அந்த ருத்ரன்னு ஒரு தேவதையினுடைய அருள் இருந்தது. ஆனால் இவன் அகமானது அகங்காரமானது நல்லா வேலை செய்யுது. எந்த சமயத்துல நான் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும், சில சமயத்துல தெரியாமையே காரியம் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணக்கூடாது. இப்படி சித்தத்திய வாசுதேவா, சித்தம் நல்லா வேலை செய்யணும், மெமரி எனக்கு கரெக்டா வரணும்னா என்ன பண்ணான்னாக்கா இவன் என்ன சொல்றா, இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நிறைய உபாசனை பண்ணான்னாக்க மெமரி நல்லா இருக்கும். அந்த காலத்துல என்ன சொல்ல, விஷ்ணு மந்திரங்கள் சிவ மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துட்டா வேதமே பசங்களுக்கு கட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இவனுக்கு அந்த தாரணா சக்தி நல்லா இருக்கணும். வேதம் எப்பவுமே மறக்கக்கூடாது, எப்ப கேட்டாலும் வரணும்னா அந்த மெமரி சக்தி வேணும்னாக்க அதுக்கு பகவான் வாசுதேவனுடைய சக்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் சேர்ந்தது எதுவோ அதுதான் மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஞானேந்திரியாஞ்ச மனச்ச, ஞானேந்திரியங்கள் மனசு இது ரெண்டும் மனோமய ஆசியா. அதுவும் கோஷம் மமாஹம் இது வஸ்து விகல்ப ஏது, அதுவும் ஒரு கோஷம் தான். நான் எனது அப்படின்ற அறிவை எடுத்துக் கொடுக்கக்கூடிய கோஷமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுவும் ஒரு கோஷம் தான். சஞ்ஞாதி வேத கலனா கலிதா பலியாம் பலியா பலியா பலியாம் தற்பூர்வ கோஷா அபிபூர்வ விஜృంభதே. ஞான இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் மனோமய கோஷமாக ஆறுது. மம அகம் எனது நான் அப்படின்ற பொருள் எல்லாம் அந்த மாறுபாடெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மனோமய கோஷம் தான். இது ரொம்ப ரொம்ப வலிமையோட கூடியதா இருக்கு. சஞ்ஞாதி பேத கரணம், இதுதான் பேரு நாமன்ற வேற்றுமை. இந்த வேற்றுமைகளை எல்லாம் தோற்றுவிக்கிறது இந்த மனசுதான். இதுதான் எல்லாத்தையும் அந்த பிராணன் ஏதாவது வேற்றுமை தோன்று அது பாட்டுக்கு அது காரியத்தை பண்ணிட்டே இருக்கு. பிரியம் அப்பிரியம் எல்லாம் இதுக்கு கிடையாது. இது எல்லா வேற்றுமைகளை எல்லாம் இது பண்ணும். இது யார் பூர்வ கோஷம், இந்த பிராணமய கோஷத்துல இருந்து அது வாங்கிட்டு அன்னமய கோஷத்துல இருந்து வாங்கிட்டு பிராணமய கோஷத்தை வாங்கிட்டு பிராணமய கோஷத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு பிரதிதாகத்தினால சாப்பிட்ட அன்னங்கள்லாம் வச்சுட்டு இந்த மனசானது டெவலப் ஆகும். இந்த மனோமயமானது விஜృంభத்தை அப்படி இருந்து கொண்டு இது ஒழித்து கொண்டிருக்கிறது. விஜృంభத்தை இந்த மனோமய கோஷத்தை இன்னும் கொஞ்சம் விசாரமா அடுத்த திகழ்ச்சி பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதః பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.